அடிப்படையில் சீமான் அவர்களோட பேச்சு பள்ளி பருவத்துல இருந்தே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஒரு அரசியல்வாதியால இவ்வளோ காலம் சமரசம் பண்ணாம தனிச்சு நிக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேண்டும். நான் வெள்ளலன்னு என் மகன் வந்துட்டு போறேன். விதை நான் போட்டது. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாருமே விமர்சன அரசியலை அதிகமா பண்ணுவாங்க. தமிழ் தேசியம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்குன்னா அவரோட ஸ்டாண்ட்னால தான். டிவிகேவோட பாலிடிக் மெச்சூர்டா தெரியல, இன்னும் அரசியல் படுத்தப்படல, அவங்களோட கொள்கை புரிதல் அவங்களுக்கே சரியா இல்ல. தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டு கண்ணுன்னு சொல்றதுலாம் ரொம்ப கான்ட்ராடிக்டரியா இருக்கு. ஒரு ஸ்ட்ரிக்டான தலைமை இல்ல. காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை, செங்கோட்டையன் அவர்கள் உள்ள இப்ப செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா அவங்க ஊழல் பண்ணாம இருப்பாங்க. தவேகாவால் சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? வெற்றி அரசியலை நோக்கி தான் இவங்க செயல்படுறாங்க. நாங்க செயல்படுறது அடிப்படை அரசியல் மாற்றம். போட்டோ எடுக்க நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம். விஜய் ரசிகர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. எல்லாரும் விஜய் கூட போட்டோ எடுக்கணும்னு நினைச்சா அது எந்த வகையில போட்டோ கல்ச்சரே தப்பு. அந்த தாட் நாம் தமிழர் கட்சியில இல்லையா? இல்லைன்னு தான் நான் சொல்றேன். காவல்படை பாசறையில இருக்கவங்க ஒழுங்குபடுத்துவாங்க. இப்ப நானே இது வரைக்கும் போட்டோ எடுத்தது இல்லை. பொது இடத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணணுங்க புரிதல் எனக்கு இருக்கு. எலெக்ஷன் வந்தாலே புதுசா ஒவ்வொரு கட்சி யார் வந்தாலும் ஊழல் ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த தேர்தலில் போய் திமுக கூட இல்ல அதிமுக கூட கூட்டணி அமைச்சுக்காங்க. இது ரிப்பீட் ஆகாத ஒரே ஆள் சீமான் அவர்கள் தான். அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து இன்னும் அவர் மாறவே இல்லை. வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியில நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. நிறைய இளைஞர்களை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கு. ஆனா இப்போ சமீப காலத்துல நீங்க ஒரு இளைஞரா நாம் தமிழர் கட்சியில உங்களோட ஆக்டிவிட்டிஸ் தொடங்கி இருக்கிறீங்க. இளைஞர்களையும் இன்னும் ரொம்ப ரொம்ப யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா நீங்க இருக்கீங்க. ஸோ நாம் தமிழர் கட்சிக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் அப்பா கட்சியில் இருக்காரு. அதனால நான் கட்சிக்கு ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ். பட் அப்பானால மட்டும் நான் உள்ளே வரல. எனக்கு அடிப்படையில் சீமான் அவர்களோட பேச்சு நான் பள்ளி பருவத்துலேருந்தே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜஸ் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அவரோட அரசியல் புரிதல் மேலே எனக்கு பெரிய ஆர்வம் இருந்திருக்கு. எப்படி ஒரு அரசியல்வாதியால் இவ்வளோ காலம் சமரசம் பண்ணாமல் தனிச்சு நிற்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேண்டும். அதுவே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஸோ கட்சி மேலே இருக்க நம்பிக்கை அண்ட் உள்ள நம்ம பார்க்க நிகழ்வுகள் எவ்வளோ நேர்மையாக இருக்காங்க, எல்லாரும் எவ்வளோ அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்கங்கிறதுனால இன்ஸ்பயர் ஆகி நான் கட்சிக்குள்ளே வந்தேன். இப்போ நான் பயணிச்சுட்டு இருக்கேன். தொடர்ந்து தேர்தலுக்காக எல்லா வேலைகளும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பட் இப்போ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நம்ம 2026 இருக்கோம். இன்றைக்குமே பெண்கள் பொதுவெளிக்கு அரசியல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குதுன்னு வைங்களேன். ஓரளவு நம்ம நிறையா பெண்ணியம் பேசுகிறோம். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும், அவங்களும் எல்லா துறைகள்லையும் சாதிக்கணுங்கிறதெல்லாம் பேசுகிறோம். பட் இருந்தாலும் இன்றைக்கும் சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது தானே. பட் அதுலேயும் நீங்கள் இப்போ தான் படித்து முடித்து ரொம்ப யங் ஏஜ்லேயும் இருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இல்லையா? ஃபேமிலியில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃபேமிலியில் நான் சொன்ன மாதிரி அப்பா ஏற்கனவே அரசியலில் இதுக்கு முன்னாடி அப்பாவோட யங்கேஜ்லேயே அப்பா அரசியல் கொண்டாங்க என்ன மாதிரி. ஈவன் எனக்கு முன்னாடி அப்பா வந்தனால பொதுவாக அரசியல் புரிதல் எங்கள் வீட்டில் ஜாஸ்திங்கனால இது ஒரு பெரிய விஷயமா நான் இது போகணும் அடம் பிடிச்சலாம் கேட்டதில்லை. ஈவன் நான் சில விஷயத்தில் ஹெசிடேட் ஆனாலுமே அப்பா ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் பேசு, இப்படி பண்ண நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க ரொம்ப. அதனால ஃபேமிலி சைடு நல்ல சப்போர்ட். இப்போ ஒர்க் லைஃப்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் கூட பண்ணிட்டு இருக்கலாம். அதையும் ஒரு பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ், ஒரு மீட்டிங் கலந்துக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது கூட்டங்கள் பேச வேண்டியது, அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு 9 to 6 ஜாப். ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னா இது எனக்கு ஒரு கஷ்டமாக தெரியலை. ஏன்னா நான் அந்த வீடியோஸ் போடுறது, கட்சிக்காக என்னோட நேரத்தை செலவு பண்ணுறதுலாம் ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பட் சில நேரம் சில டைம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணும் போது நம்மளால் பண்ண முடியலை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்க வருத்தம் இருக்குது. பட் கட்சிக்காக நிறைய பேர் இப்போ இடுமாமனம் கார்த்திகண்ணெல்லாம் கட்சிக்காகவே முழு நேரம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவரோட வாழ்க்கையே ஸ்பெண்ட் பண்ணுறாருல. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளால இப்படி இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். இப்போ நாம் தமிழர் கட்சியை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு நான் சீமான் அவர்களுடைய பேச்சுக்களை நிறைய கேட்பேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிறைய கொள்கைகள், அவர் சொல்கிற கொள்கைகள், அவரோட கருத்துக்கள் நிறைய உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஒரு ஸ்பீச் இல்லை இந்த ஒரு கொள்கைக்காக, இந்த ஒரு ஸ்டாண்டுக்காக தான் நான் அவரை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று இல்லை 2 விஷயங்கள் ஸ்பெஷலாக சொல்லுங்கள். வே ஹி டாக்ஸ் பாலிடிக்ஸ் அவர் எடுக்க ஸ்டாண்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாருமே அடுத்தவங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க, விமர்சன அரசியலை அதிகமாக பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து அவரோட ஸ்டாண்டை வந்து அதிகமாக, தமிழ் தேசியம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அவரோட ஸ்டாண்ட்னால தான். அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்ரஸிவ் பாலிடிக்ஸ் சீமான் அவர்கள் நல்லா பண்ணுவாங்க. இன்னொன்று, வெறும் அரசியல் டாபிக்ஸ் மட்டும் பேசாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட லைக் ஆல் லிவிங், எங்களோட அரசியல் வந்து எல்லா உயிர்களுக்குமானது அப்படின்னு சொல்லுவார்களா, அதுதான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. மாடு மாநாடு நடத்தினப்பெல்லாம் எல்லாருமே கேலி பண்ணாங்க. ஆனால் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது வந்து சிலருக்கு தான் புரியும். அது வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பட் கட்சிக்குள்ளன்னு வரும்போது அங்கே சோஷியலைஸ் ஆகணும், நீங்கள் எல்லா கட்சிக்காரங்க கூடயும் இன்ட்ரடியூஸ் ஆகணும். அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. என்ன இந்த பொண்ணு நேற்று தான் வந்துச்சு, ஒரு பொண்ணு இவ்வளோ பேசுது, நமக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு ஒரு மேடை கிடைக்குது, ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் கட்சிக்குள்ளேயும் இருக்கும், மேக்ஸிமம் எல்லா கட்சியிலையும் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கட்சிக்குள்ள ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா? இல்லை நீங்கள் வந்து நீங்கள் நினச்சதை பேசுறதுக்கோ நீங்கள் நினச்சபடி செயல்படுறதுக்கு இந்த கட்சியில் ஸ்பேஸ் இருக்கு? ஆக்சுவலி இப்போ நாம் தமிழர் கட்சியில் இப்போ ஒரு யங்ஸ்டராக வந்து நான் பேசுகிறேன், இன்னும் நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் இதே நீங்கள் மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்கட்டும், டிவிகே இருக்கட்டும், இதுலேயே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, கட்சிக்காக ரொம்ப நிறைய வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி மேடையெல்லாம் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. எனக்கு என் கட்சி கொடுத்த மேடைகள், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் வந்து அவங்க கட்சி அவங்களுக்கு தரதில்லை. இந்த கம்பேரிசன் ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு என்கரேஜ்மெண்ட் வந்து கட்சியில் இருக்குது. சின்னதாக நம்ம கட்சிக்காக ஒரு விஷயம் நம்ம கான்ட்ரிபியூட் டு எதுவாக இருக்கட்டும், மணி, டைம், நம்மளோட எனர்ஜி, கண்டென்ட், எது கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே கட்சி அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. ஸோ எனக்கு அந்த மாதிரியான இன்டர்னல் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எனக்கு நிறைய பேர் ரொம்ப என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுனீங்க அப்படின்னு சின்ன விஷயத்துக்கே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. சீமான் அவர்கள் வந்து உங்ககிட்ட அவர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாரா? ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவரோட பக்கத்துலேயே வந்து நீங்கள் உட்காந்துருந்தீங்க, அதுக்கப்புறம் மற்ற கட்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு அந்த கட்சியோட கொள்கை பிடிச்சிருக்கு, இதெல்லாம் தவிர்த்து இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் போடுறீங்க, கட்சியை சப்போர்ட் பண்ணி வெவ்வேறு இஷ்யூஸ் வரும்போது நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ அப்படி பேசுகிறத ஏதாவது சீமான் அவர்கள் பார்த்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு? அவர் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக ஏதாவது கொடுத்துருக்காரா? ரொம்ப இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரியே சான்ஸ் கிடைக்கல. பட் வந்து என்கிட்ட பேசும்போது வந்து இந்த மாதிரி நிற்க வைக்கணும்னு நினச்சேன் வேட்பாளரா, வயசு கம்மியாக இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுவே எனக்கு எவ்வளோ என்கரேஜ் நம்மளுக்கு பண்ணுறாங்க, இன்னும் அதிக உத்வேகத்தோடு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏஜ் வந்து மீட்டப் ஆயிருந்தா அவர் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு கூட தயாராக இருந்தார் உங்களை. ஆமாம். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போதான் வந்து கட்சிக்குள்ள வந்திருக்கோம், கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணி அதுக்குள்ளேயே நமக்கு ஒரு பெரிய இடம் கட்சி கொடுக்க தயாராக இருக்குது அப்படிங்கும் பொழுது இப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரியலாம். பட் அதே சமயத்தில் உங்கள் கட்சியில் உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் உழைத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ டக்குன்னு சீமான் அவர்கள் ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கிறாங்க, ஒரு வேட்பாளராக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல படித்த ஒரு இளம் பெண்ணை வேட்பாளராக எடுத்திருக்காங்கங்கிற அந்த ஒரு இமேஜ்க்காக மட்டுமே உங்களுக்கு அந்த இது கிடச்சிருச்சுன்னா, கட்சியிலே ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்களுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பை நீங்கள் தட்டி பறிக்கிற மாதிரி ஆயிடாதா? கட்சியில் இப்போ மெம்பர்ஸே வந்து 2 லட்சம் பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் சீட் கொடுக்க முடியாதுல்ல. இப்போ எனக்கே வந்து அவர் சொன்னப்போ எனக்கு அது வருத்தமா இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் சீட் கொடுக்கணும்னா அது எங்கே போகுது? இப்போ எனக்கு அந்த அனுபவம் இல்லை, வயசு இல்லை, அதனால எனக்கு இந்த தடவை கிடைக்கல. அடுத்த தடவையும் அடுத்த எலெக்ஷன்லையுமே எனக்கு இந்த சீட் கிடைக்கலனாலும் நான் கவலைப்பட போவதில்லை. என்னோட வேலை வந்து கட்சிக்காக நான் உழைக்கணும், மக்கள் சேவைக்காக, அரசியலுக்காக நம்ம வந்திருக்கோம். அப்படிங்கும்போது சீட்ஸை நோக்கி நம்ம செயல்படுறது இல்லைங்கனால அது பிரச்சனையே இல்லை. பெருவாரியான இளைஞர்கள் ஒன்று நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க, இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் பீப்புள் வந்து டிவிகே தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களோட சாய்ஸில் டிவிகே வைக்காம நீங்கள் என்டிகே வச்சுக்கிட்டதாங்க காரணம் என்ன? எனக்கு வந்து டிவிகேவோட பாலிடிக்ஸ் வந்து மெச்சூர்டாக தெரியலை இப்போ வரைக்கும் நான் சொல்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. மேபி ஃபியூச்சரில் அவங்க வந்து மெச்சூர் ஆகலாம், அரசியல் புரிதல் அவங்களுக்கு வரலாம். தேர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ். அதனால இப்போ வரைக்கும் தான் நான் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். பொதுவாக அவங்க இன்னும் அரசியல் படுத்தப்படலை அப்படிங்கிறது, அவங்களோட கொள்கை புரிதல் அவங்களுக்கே வந்து சரியா இல்லை. இன்னொன்று, தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்ணுன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப கான்ட்ராடிக்டரியாக இருக்குது அவங்களோட பாலிடிக்ஸ். அண்ட் ஒரு ஸ்ட்ரிக்டான தலைமை இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ சீமான் அவர்கள் வந்து போஸ்டிங்காக வரவங்களுக்கு நான் இது வரைக்கும் சீட்டு கொடுத்ததே இல்லை, எனக்கு குடுன்னு கேட்டவங்களுக்கு நான் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய இடத்துல கண்டிப்பாரு, ஏதாவது தப்பு நடந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பாரு. அந்த இது வந்து தலைமையிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
சில தினங்களுக்கு முன்னாடி தான் வந்து அவங்க கட்சியினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழா கொண்டாடினாங்க. அதை நேரில் போய் பார்த்த எல்லாரும் சொன்னது ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. யார் யாரெல்லாம் வந்து அந்த க்ளோஸ்டு அது ஒரு இண்டோர் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அந்த க்ளோஸ்டு ஹால்குள்ளே யார் யாரெல்லாம் போகணும், எந்தெந்த வழியில் போகணுங்கிறதெல்லாம் ரொம்ப கிளியராக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட அது ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு நடத்தப்பட்டதுன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸில் அங்கே இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான தலைமை இல்லை, இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? அரசியலுங்கிறது இந்த கியூஆர் கோட் மீட்டிங் கிடையாதுல்ல. எத்தனை பேர் கட்சி மெம்பர்ஸ் எத்தனை பேர் வராங்களோ அவங்க எல்லாருமே ஒழுங்காக செயல்படணும். அது வந்து டைரெக்டாக அந்த கட்சியை தானே ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ மெம்பர்ஸே வந்து ஒரு அரசியல் படுத்தப்படலை, ஒழுங்காக சீராக நடந்துக்கல அப்படின்னா அவங்க எப்படி நாட்டு மக்களை வந்து ஒழுங்குபடுத்துவாங்க? தலைமையால் வந்து அவங்க கட்சி தொண்டர்களே ஒழுங்குபடுத்த முடியலை இன்ன வரைக்கும். அப்போ எப்படி மக்களை ஒழுங்குபடுத்துவாங்க, ஊழல் ஒழிப்பாங்க? இந்த மாதிரி கேள்வி தான் நம்மளுக்கு வருது. நாங்கள் வந்து தாவேக்கா மேலே இவ்வளோ கிரிட்டிசிசம் வைக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து தாவேக்கா மாறணும்னு ஆசை, இப்படி இருக்கக்கூடாது மாறணும்னு ஆசை. ஆனால் பிற கட்சிகளுக்கு அந்த ஆசை கிடையாது. அவங்க வந்து தாவேக்கா இப்படியே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து தாவேக்காவினர் வரமாட்டாங்க. இப்போ அவங்க வந்து விஜய் அவர்களை தலைவராக பார்க்குறாங்க, ரொம்ப அளவு கடந்து அவரை நேசிக்கிறாங்க. அப்போ அந்த தலைவரை நேரில் பார்க்கும்போது அவர் பக்கத்தில் போகணும், அவர் கூட போய் நம்ம நின்ற மாட்டோமா, ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமாங்கிறதுல அந்த ஒரு கூட்டம் வந்து அலைமோதுது. அதை தான் இப்போ நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபார்மலாக பிஹேவ் பண்ணணும், மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணும். இப்போ இதே தானே இப்போ சீமானவர்கள் கூட்டத்துலையும் சீமானவர்களை பார்த்துட மாட்டோமா, பக்கத்தில் போய் நின்ற மாட்டோமா, அண்ணன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமான்னு நிறைய பேர் போகிறாங்கல்ல. அது உங்கள் கட்சியிலையும் தான் நடக்குது. ஆனால் நீங்கள் வந்து டிவிக்கே மட்டும் ஏன் ஒரு இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? ஏன்னா எங்கள் கூட்டத்தில் வந்து சில பேர் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நானே வந்து இது வரைக்கும் ஃபோட்டோ எடுத்ததில்லை. ஏன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம மீட் பண்ணுறதெல்லாம் ஒரு பொது இடத்துல இருக்கும், அதுக்கு அவள் போய் டிஸ்டர்ப் பண்ணணுங்க புரிதல் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரி அவள் பிஸியாக இருக்கான்னு விட்டுருவாங்க. சரி நம்மளுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கிறப்ப ஃபோட்டோ எடுக்க முதல்ல வந்து ஃபோட்டோ எடுக்க நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. நாம் எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கோங்க புரிதல் வந்து தாவைக்காங்க. எல்லாரும் இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. எல்லாரும் விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா அது எந்த வகையில் சாத்தியம்? அதனால அந்த ஃபோட்டோ கல்ச்சரே வந்து தப்பு இல்லை. அதான் அந்த தாட் வந்து இங்கே நாம் தமிழர் கட்சியில் இல்லையான்னு கேட்குறேன். இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அதான் நானே நேரில் கூட்டத்தில் பார்த்துருக்கேன்ல. சில பேர் எடுக்கணும்னு நினைப்பாங்க, சரி பிஸியாக இருக்காரு சொன்ன நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. அங்கே இருக்க கூட்டத்தில் இருக்கவங்க கேமராமேன்ஸ், இந்த காவல்படை பாசறையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒழுங்குபடுத்துவாங்க. ஃபோட்டோ எடுக்காதீங்க உட்காருங்க அந்த மாதிரி ஒழுங்குபடுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து அவ்வளோ நாங்கள் கூட்டம் நடத்தும் பொழுதும் இப்போ நம்ம சமீபத்தில் கூட ஒரு தடவை பார்த்தோம், சீமானவர்களேருந்து மேடையிலேருந்து கோவப்பட்டு கீழே இறங்கி போனாங்க. அந்த மாதிரியான இதுவும் நடக்குது இல்லை. ஸோ ஒவ்வொரு கட்சிக்கும் அதனோட சுச்சுவேஷன் மாறும் பொழுது ஒரு சிலர் கொஞ்சம் எல்லை மீறி நடந்துடுறாங்க. ஆனால் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியோ திமுகவோ டிவிக்கே மட்டும் ரொம்ப நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோங்கிற மாதிரி தோணுது. இது வந்து 100ல் ஒரு விஷயம் என்டிகே மேடையில் நடக்குது. ஆனால் தாவேக்கா மேடையில் நடக்கிறது வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் நடக்குது. என்னைக்காச்சும் தான் சில இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு மீட்டிங்கில் வந்து நல்லா கட்டுப்படுத்தி இருந்துச்சு அப்படிங்கும்போது எப்பயோ நடக்க ஒரு விஷயத்த நம்ம வச்சு பேசக்கூடாதுல்ல. அதான் சொல்கிறேன், நாங்கள் கிரிட்டிசிசம் தாவேக்கா மேலே வைக்கிறோம் அப்படின்னா நாங்கள் பண்ணுறது மக்களுக்கான அரசியல். தாவேக்கா கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களும் எங்களுக்கு மக்கள் தான். அவங்க உண்மையிலேயே ஒழுங்கு நல்லா டிசிப்ளின்டாக ஆயிட்டாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். விஜய் சைடு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் மாற்றத்தை விரும்பக்கூடிய, நிறைய பேர் நல்ல அரசியலை விரும்பக்கூடிய நிறைய பேர் தாவேக்கால இருக்கிறாங்க. இப்போ அவங்கள ஒரு சிலர் சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு சீமானவர்களையும் பிடிக்கும், பட் அவர் இத்தனை வருஷம் டிராவல் பண்ணி இப்போதான் 8% வந்திருக்கிறாரு. விஜய் அவர்களுக்கு இப்பவே ஒப்பீனியன் போடல, எங்க போய் நீங்க மைக் எடுத்து கேட்டாலும் தாவேக்கான்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் 2 ஓட்டுகள் 3 ஓட்டுகள் இருக்குது. ஸோ இப்போ நான் விஜயை சப்போர்ட் பண்ணால் எனக்கு இந்த எலெக்ஷனில் கூட ஒரு ரிசல்ட் வேறு மாதிரி வரலாம், விஜய் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் ஏன் இன்னைக்கு வின் பண்ண போகிற விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்களே. ஸோ ஒரு ஸ்டார்டம், ஒரு பெரிய ஃபேன் பேஸ், ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஓட்டு அப்படிங்கும் பொழுது விஜய் வின் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு வந்து தாவேக்காவோட அதிகமாக இருக்கிறதா தானே பார்க்கப்படுது. இல்லை இது என்ன மைண்ட் செட்னா க்ரௌட் மென்டாலிட்டி அப்படின்னு பெரும்பாலானவங்க எதுக்கு சப்போர்ட்? அவரும் சேஞ்சுக்காக தானே நிக்கிறாரு. அவரும் வந்து ஆட்சிக்கு வரல, ஊழல் பண்ணல, கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கல, அவரும் ஒரு சேஞ்சுக்காக தான் நிக்கிறாரு. அந்த சேஞ்சை ஏன் நான் சப்போர்ட் பண்ணக்கூடாது? அந்த சேஞ்ச் வந்து சீக்கிரமா வின் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு பார்க்கும்போது தெரியுதுங்கும் பொழுது நான் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். அதான் சொல்றேன், வின் பண்றதுக்கு நம்ம ஓட்டு போடல. இல்ல எந்த கட்சி வந்து ஜெயிச்சா மக்களுக்கு நல்லது செய்யுமோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். இவங்க வின் பண்றவங்களுக்கு ஓட்டு போடுற
இந்த மென்டாலிட்டி தான் திமுக அதிமுக இந்த கட்சிகள் வந்து தொடர்ந்து இந்த ஊழல் கட்சிகள் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த மென்டாலிட்டியே தப்பு. இப்போ சீமான் அவர்கள் பிடிக்கும் அப்படின்னா சீமான் அவர்களுக்கு எதனால பிடிச்சிருக்கு, அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அவர் நேர்மையா இருக்கு, பிடிச்சிருக்கு. இது நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுங்க, இது என்ன கம்மி கேமா, நான் ஜெயிக்கிறதுல தான் பெட்டு கட்டுவேன் அப்படின்னு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே சரி எல்லாரும் ஓட்டு போட்டா ஜெயிச்சுக்க போகாதுல்ல, ஜெயிக்க மாட்டாங்கன்னா ஓட்டு போடுங்க ஜெயிச்சுக்குவாரு. அதான் நாங்க சொல்றோம். அந்த சேஞ்ச் அவரால் கொடுக்க முடியாதுன்னு நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு கேக்குறேன். பொதுவா அந்த சேஞ்ச் அவரால் தொண்டர்கள் கிட்டேயே கொண்டு வர முடியல. அவர் கட்சி தலைமை அவரே வந்து தொண்டர்கள் கிட்டே இன்ன வரைக்கும் அந்த சேஞ்சை கொண்டு வரல போது மக்கள் கிட்ட எப்படி கொண்டு வர. இன்னொன்னு யார் ஆட்சிக்கு யார் வருஷம் யாராவது புதுசா ஒரு எலெக்ஷன் வந்தாலே புதுசா ஒவ்வொரு கட்சி வந்துருது, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் யார் வந்தாலும் நாங்க மாற்றம் ஊழல் ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த தேர்தலில் போய் திமுக கூட இல்ல அதிமுக கூட கூட்டணி அமைச்சுக்காங்க. இந்த பேட்டர்ன் வந்து எப்பயாச்சும் நடந்ததுன்னா பரவாயில்ல, வருஷம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனாலும் மக்கள் இன்னும் சுதாரிக்க மாட்டாங்க. அப்ப இது ரிப்பீட் ஆகாத ஒரே ஆள் வந்து சீமான் அவர்கள் தான். மாத்தி மாத்தி பேசுறாரு, நேத்து ஒண்ணு பேசுறாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாருன்னு சொல்றாங்க. ஆனா அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து இன்னும் அவர் மாறவே இல்லை. நான் வந்து தேசிய கட்சிகள் கூட திராவிட கட்சிகள் கூட கூட்டணிக்கு வைக்கவே மாட்டேன்னு சொன்னதை இன்ன வரைக்கும் அவர் மாற்றவே இல்லை. கூட்டணி இல்லாம தனிச்சுதான் இன்ன வரைக்கும் நிற்கிறாரு. அப்ப ஏன் அவங்க நீங்க புரிஞ்சுக்காம வரவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்க? இப்போ விஜயும் இந்த மாதிரி ஒரு சீசனுக்கு வர்ற ஒரு அரசியல்வாதி மாதிரி வராரு, நான் சேஞ்சுன்னு சொல்லுவேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்சி கூட போய் கரைஞ்சிருவாருன்னு தான் நீங்க நம்புறீங்களான்னு கேட்குறீங்க. உங்களுடைய மதிப்பீடு அப்படிதான் இருக்கான்னு. பிளைண்டா நம்ம வந்து விஜய் அவர்கள் மேல பழிய போட்டுற முடியாது. இவங்க வந்தாங்கன்னா இவங்க இப்படித்தான்ப்பா அப்படின்னு போட முடியாது. ஆனா இப்ப ஏன் சொல்றோம்னா இவரோட சிம்டம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை, செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்து இப்ப செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா அவங்க ஊழல் பண்ணாம இருப்பாங்கன்னு தவேகாவால சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? இல்ல. அப்போ வெற்றி அரசியலை நோக்கி தான் இவங்க செயல்படுறாங்களே தவிர்த்து நாங்க செயல்படுறது வந்து அடிப்படை அரசியல் மாற்றம், பொலிட்டிக்கல் சிஸ்டமே, அதான் நாங்க சொல்ல சிஸ்டமே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் இப்படி இந்த எண்ணம் கொண்டவங்க வந்து கூட்டணிக்கு போயிருவாங்க. எப்பயுமே கமலஹாசன் அவர்கள் வந்தாங்க அப்படின்னா வெற்றியை நோக்கி வந்ததுனாலதான் அவர் திமுக சீட்டு கொடுத்தோன்னே போயிட்டாரு. ஆனா வெற்றியை நோக்கி வராதவங்க என்னைக்குமே தனிச்சு நிற்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சீமான் அவர்கள் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. நீங்க செங்கோட்டையன் உதாரணமா சொன்னீங்க, நாளைக்கு அவர் எம்எல்ஏ வந்தா ஊழல் பண்ண மாட்டாரான்னு. நீங்க எதனால சொல்றீங்கன்னா அவர் ஏற்கனவே அதிமுகங்கிற ஒரு ஆண்ட கட்சியில ஊழல் கட்சியில தான் இருந்திருக்காரு. ஸோ இங்க வந்து ஊழல் பண்ண மாட்டாரா அப்படிங்கிறீங்க. இப்ப அதே மாதிரி இன்னொரு கட்சியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் நாளைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வரணும்னு அவர் விருப்பப்படும் பொழுது, இல்லைங்க நீங்க வந்து இந்த கட்சியில இருந்தீங்க அதனாலே நீங்க இங்க வரக்கூடாதுன்னு நாம் தமிழர் கட்சி அவங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க தானே, யார் வந்தாலும் சேர்த்துப்பாங்க தானே. அதே தானே டிவிக்கே பண்றாங்க. அப்ப நீங்க ஏன் டிவிக்கே குற்றம் சொல்றீங்க? நாளைக்கு நாம் தமிழருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய தலைவர் வந்தால் நாம் தமிழர் அவரை நிராகரிப்பாங்களான்னு கேட்குறேன். இல்ல இப்ப நாங்க வந்து விஜய் அவர்களை வந்து கூட்டணிக்கு நீங்க வந்தாலும் எங்களோட கொள்கையை ஏத்துக்கிட்டு வாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். வரீங்கன்னு அப்படியே நாங்க அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா எங்ககிட்ட கொள்கை முரண்பாடே ரெண்டு கட்சிக்கும். அதே தாவேக்காவும் சொல்லிருக்கலாம்ல, எங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு வாங்க. நாங்க ஏத்துக்க மாட்டோம்ல, எங்களோட கொள்கைக்கு தான் நாங்க சொல்றோம். தமிழ் தேசிய கொள்கை, நீங்க தமிழ் தேசியத்தை ஒரு கண்ணா தான் இன்ன வரைக்கும் சொல்றீங்க, ரெண்டு கண்ணா சொல்றீங்கன்னா வாங்க அப்படின்னு நாங்க கூப்பிடுறோம். வேற ஒரு கட்சியில இருந்து உங்க கட்சிக்கு ஒருத்தர் வந்தா எங்க கட்சியோட கொள்கையை ஏத்துக்கிட்டு வாங்க நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொல்றீங்க. அதான் அதே தாவேக்காவும் சொல்லி தானே செங்கோட்டையனை அழைச்சிருப்பாங்கன்னு கேக்குறேன். நம்ம செங்கோட்டையன் அவர்களை விட்டுருவோம். காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை எதுக்கு நடத்தணும்? காங்கிரஸ் ஊழல் கட்சி தானே, அப்ப எதுக்கு நடத்தணும்? பட் எனிவே ஒரு வின்னிங்க்கு ஒரு சான்ஸ் வேணும்ல. நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை சரி பண்ணிக்கிறேங்கிறதுக்காகவாது அவங்க பண்ணிருக்கலாம்ல. வின் பண்றதுக்கே வந்து கெட்ட பாதையை சூஸ் பண்ணிட்டு வின் பண்ணக்கப்புறம் நான் நல்ல பாதைக்கு எல்லாரையும் கொண்டு போவேங்கிறதே ஒரு கான்ட்ரடிக்டரியான பேச்சு. பட் நாம் தமிழர் எடுத்திருக்கிற பாதைக்கு அது ரொம்ப காலம் எடுக்குது இல்ல, கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. இப்போ கட்சி ஆரம்பிச்சு வர்ற விஜய்க்கு கூட ஒப்பீனியன் போல்ல வந்து 20% 25%ங்கிறாங்க. அப்போ நாம் தமிழரும் ஒரு குறுகிய கால ஒரு செயல் திட்டத்துக்காக ஒரு கூட்டணின்னு வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வெற்றி பாதையை நோக்கி போயிருப்பாங்களோன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் சூஸ் பண்ண மாட்டாங்க. சீமான் அவர்கள் சொல்லிட்டாங்க, அவரோட நோக்கம் வந்து வெற்றியை நோக்கி இல்ல. இவ்வளவு வந்து அவங்க இவ்வளவு விமர்சனம் பண்றாங்களே, திகழ்நிதி வாங்காரு அப்படி இப்படி ரொம்ப மோசமா குறைவா சொல்றாங்களா. அவங்க ஒரு 2021 எலெக்ஷன்ல கம்யூனிஸ்டுக்கு வந்து 1% வாக்கு வங்கி தான் இருக்கு. ஆனா அவங்களே அபிஷியலா சொல்றாங்க, நாங்க வந்து அபிஷியலா 20 கோடி வந்து வாங்கியிருக்கோம் திமுக இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 8% வச்சிருக்க நாம் தமிழருக்கு எவ்வளவு காசு பேரம் பேசப்பட்டிருக்கும். ஆனாலும் அவங்க போல அப்படின்னா இவ்வளவு அசிங்கப்படுத்தினக்கு அப்புறமும் அவங்க வந்து போல கூட்டணிக்கு போயிட்டு காசை வாங்கிட்டு அவர் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தானே, அவங்க வாட்டுக்கு உட்காந்துக்கலாம்.
ஆனால் அவர் அதான் பேஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டமே மாற்றணும், ம். தமிழ்நாடு சிஸ்டமே மாற்றணும்னு நினைக்கிறவங்க வந்து என்றைக்குமே காசுக்கு விலை போக மாட்டாங்க. ஓகே. அதனால தான் சீமான் அவர்கள் தனிச்சு நிற்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் பாதுகாப்புல நிறைய கோட்டை விடுறாங்க திமுக அரசு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இந்த மாதிரியான விமர்சனங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா எப்படி? சீமான் அவர்கள் வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் கூட சொன்னார், எந்த தவறுக்கும் வந்து மரணம் வந்து தண்டனையாக இருக்கக்கூடாது, ஆனால் வந்து வன்புணர்வுக்கு வந்து நாங்கள் உடனே தண்டனையை வந்து தண்டனையாக கொடுப்போம். நிறைய பெண்களுக்காக நிறைய திட்டங்களை வந்து நாங்கள் முன்வைக்கிறோம். பெண்கள் இதை வந்து பண்ணுவோங்கிறத விட எங்கள் கட்சியிலேயே பெண்களுக்கு சம உரிமை நாங்கள் கொடுத்துருக்கோம். சீட்ஸ்லையும் உள்ள கட்சி பொறுப்புலையும் நீங்கள் எந்த நாம் தமிழர் கட்சியோட மீட்டிங் எடுத்துக்கிட்டாலும் இப்போ 6 பேச்சாளர்கள் இருக்காங்கன்னா 3 பெண்கள் 3 ஆண்கள் இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு சம பிரதிநிதித்துவம் நீங்க கொடுக்குறீங்க, அதை நான் கேட்குறேன். பட் பெண்கள் பாதுகாப்புன்னு வரும்போது இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது, இத்தனை பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கிறாங்க. நீங்களும் அதே விமர்சனத்தை வைப்பீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனா இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, ஒரு போதை வந்து அதிகமானதுனாலையோ இல்லை ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்டோ, ஸோ இதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்காம ஒரு தப்பை வந்து பண்ணிடுறாங்க, பாலியல் வன்புணர்வு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த தாட்டுக்குள்ள இது வந்து திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, இந்த ஆட்சியில் நம்ம இந்த தப்பு பண்ணலான்னு ஒரு குற்றவாளி தப்பு பண்றது இல்லை, அப்புறம் எப்படி அந்த குற்றத்துக்கு ஒரு ஆட்சியை வந்து நீங்க காரணமா காட்டுறீங்க? அப்படி கண்டிப்பா ஆட்சி தான் காரணமா இருக்கும். நம்ம பண்ணா வெளியே வர முடியும் அந்த அளவுக்கு. இப்போ ஏன் துபாயில இந்த மாதிரி நடக்கல அப்படின்னா கடுமையான தண்டனைகள் இருக்குன்னு குற்றம் பண்றவங்களுக்கு வந்து பண்றதுக்கு முன்னாடியே அந்த பயம் எழுதுறதுனால தான் அந்த நாடுகள்ல வந்து குற்றம் கம்மியா இருக்கு. அப்ப இங்கேயும் அந்த மாதிரி குற்றத்துக்கு வந்து தண்டனையை கடுமைப்படுத்தி காவல்துறையினர் வந்து அவங்களோட வேலையை சரியா செய்யறது வந்து ஆட்சியாளர் கையில தான் இருக்கு இல்லையா? எந்த கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுதுங்கிறதுல தான் இருக்கு. இப்போ எல்லாமே சரிப்படுத்தினா இதெல்லாம் கண்டிப்பா குறையும். எதுவும் சரியா கவர்மெண்ட் சரியா இல்லாத புவர் கவர்னன்ஸ்னால தான் இந்த மாதிரியான தொடர் பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த போதை பழக்கம் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன வயது இளைஞர்கள்ல இருந்து முதியோர்கள் வரைக்கும் நிறைய பேர் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. அதுவும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாவதற்கும் போதை ஒரு காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா கண்டிப்பா. ஏன்னா கான்சியஸா இருக்கும் போது எடுக்க முடிவுகள் வேற. ஓகே லாவுக்கு நம்மளை தண்டிக்கும் அப்படிங்கிறது. ஆனா கான்சியஸ் இல்லாம இருக்கும் போது அவங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பாங்கன்னே தெரியாது. கட்டுப்படுத்துகிற நேரடி அதிகாரம் வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட தானே இருக்கு. தெரு எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கோம். காமன் பீப்புளாக நம்மளுக்கு தெரியும் போது போலீஸ்க்கு எப்படி போலீஸ்க்கு தெரியாம இது நடக்குதுங்கிறது வந்து நம்பகத்தன்மையா இல்லை. ஒரு சரியான கவர்னன்ஸ் இல்லாததுனால பொருட்களை வந்து கட்டுப்படுத்த முடியல. அது கட்டுப்படுத்த முடியாததுனால குற்றங்கள் அதிகரிக்குது. அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறது. இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏற்கனவே சொல்லிட்டாங்க பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு. பட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மதுவை விட மிக அதிகமாக வந்து இந்த கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய திட்டம், ஒரு செயல் திட்டம் ஒன்று நாம் தமிழர் கட்சி கிட்ட வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருக்குதா நாம் தமிழர்? எங்கள் ஆட்சியில் இந்த பிரச்சனை வந்து இருக்காது. நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்காக சொல்லிட்டு போகவே இல்லை. எல்லாமே நாங்கள் செயல் திட்டமாக ஆட்சி வரையறையிலே நாங்கள் வச்சுருக்கோம். காவல்துறைக்கு கடுமையான கட்டுப்பாடு நம்ம விதிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடக்காது. எல்லாமே காவல்துறை கையில தான் இருக்கு. அதனால கண்டிப்பா இதை வந்து நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவோம். இப்போ எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்குது. கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து இன்னும் ஓரிரு வாரங்களில் ஷீட் ஷேரிங்க்கு வந்து போயிடுவாங்க. எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ சீட் கொடுக்கலாம் வைக்கலாம் எல்லாமே. ஸோ அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வரப்போகிற தேர்தலுக்கு எந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க? ஏன்னா இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது, 2 மாதங்களுக்குள்ள தேர்தல் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நாம் தமிழர் கட்சி எப்படி அதுக்கு நீங்கள் தயாராகிறீங்க 2026 தேர்தலுக்கு? எங்களோட எலெக்ஷன் பிரச்சாரம், எலெக்ஷன் கேம்பெயின் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு. அது தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க. நான் இப்போ ரிவீல் பண்ணலை. February 21 வந்து மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் நடத்துகிறோம். கட்சி எல்லாருமே வராங்க. திருச்சியில் பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அதில் வந்து நாங்கள் இந்த ஆட்சி வரையறை பேச போகிறோம். எப்படி நாங்கள் செயல்படுவோம், ஆட்சிக்கு வந்து என்னென்ன பண்ணுவோம், எங்கள் வேட்பாளர் அறிவிக்கிறது எல்லாமே நாங்கள் சொல்ல போகிறோம். அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எப்படி எலெக்ஷன் நகர போகிறோங்கிறது அதில் அந்த மாநாட்டில் ரொம்ப டீட்டெயிலாக தெரிய போகுது. கண்டிப்பாக தெரியும். அந்த மாநாடு வந்து மிகப்பெரிய மாநாடாக நடத்தணும். அதுக்காக பல ஏக்கரில் வந்து இடம் வந்து நாங்கள்
அலாட் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல பார்க்கிங் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து சொல்லுச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சி நடத்துனதுலேயே இது மிகப்பெரிய மாநாடா அமையுமா? ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கு தான் நாங்கள் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட். ஓகே. இது ரொம்ப நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துங்கன்னு சொல்லிட்டாரு சீமான் அவர்கள். தாவேக்காவாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் திமுக, ஆமாம் வாங்க கூட்டிகிட்டு வா, வந்து ஒரு தடவை பாரு எங்கள் மாநாடு எப்படி நடக்குதுன்னு பாருன்னு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். நானும் ஒவ்வொருத்தவங்களும் நாங்கள் இதில் ரொம்ப ஈடுபாடாக எங்கள் சைட்லேருந்து 10, 5, 15 இந்த மாதிரி ஆளுங்களை வந்து திரட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் கட்சிக்காக அவ்வளோ எல்லாருமே ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்து எங்கள்கிட்ட இப்போ வரைக்கும் இருக்க ஒரே மைனஸ் வந்து எங்ககிட்ட இன்ன வரைக்கும் பவர் வரல. அது மட்டும்தான். அது வந்து இந்த எலெக்ஷனில் வந்து நடக்கும்னு நாங்கள் நம்புவோம். ஓகே, உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.